பல்லவரம் முருகன் சில்க்ஸ் வழங்கும் அற்புதங்கள் தரும் ஆலயங்கள். ஜாய் ஸ்ரீராம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கோயில் தீர்த்தஈஸ்வரர் காமாட்சி தாயார், அருள்மிகு தீர்த்தஈஸ்வரர் கோயில் காமாட்சி தாயாரை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த கோயிலை பார்க்கும்போதே உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் எப்பயுமே சொல்லுவேன், பழமையான கோயில்னு. இந்த கோயிலுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. நீங்கள் பார்க்கும்போதே கோயிலை சுற்றி நிறைய கல்வெட்டுக்கள் தாங்க நிறைய இருக்குது. நாங்கள் போயிருந்தபோது பார்த்தீங்கன்னா பின்னாடி பூரா கல்வெட்டுக்கள். இந்த ஆலயம் குறைஞ்சது கிபி 985 இந்த வருஷத்துக்கு முன்னாடிப்பட்ட கோயில்னு கல்வெட்டுக்கள்லே உறுதியாக சொல்லுது. நம்ம இதை நம்பி ஆராய்ச்சி பண்ண வேண்டிய கட்டாயமே இல்லை. என்ன காரணம்னா 985 வருடங்களுக்கு அந்த காலகட்டத்தில் உருவான கோயில் அப்படிங்கிறத இதை தெளிவாக காமிக்குது. ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. சிவவும் நம சிவாய. சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. ஹரவும் நம சிவாய. புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி. சிவவும் நம சிவாய. கலியின் தீமையாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி. ஹரவும் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. சிவனார் கங்கை கரையில் அமர்ந்த சீதள ஒளியே போற்றி. சிவவும் நம சிவாய. தவமே செய்யும் தபோவனத்தில் ஜோதிலிங்கனே போற்றி. ஹரவும் நம சிவாய. மணிபூரகமாய் சூட்சுமம் காட்டும் அருணாச்சலனே போற்றி. சிவவும் நம சிவாய. மங்கள சிவனாய் தங்கிடும் வடிவே செங்கனல் வண்ணா போற்றி. ஹரவும் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நினைத்த உடனே முக்தியை தந்திடும் அண்ணாமலையே போற்றி. சிவவும் நம சிவாய. நிம்மதி வாழ்வினில் நித்தமும் தந்திட சந்நிதி கொண்டாய் போற்றி. ஹரவும் நம சிவாய. சித்தர் பூமியாய் சிவலயம் காட்டும் அண்ணாமலையே போற்றி.
சிவ ஓம் நம சிவாய. பக்தர் நெஞ்சினை சிவமயமாக்கும் சிவபெருமானே போற்றி. ஹர ஓம் நம சிவாய. குருவே நம சிவாயம், உயிரே நம சிவாயம், அருவே நம சிவாயம், அகிலம் நம சிவாயம். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், 1014வது வருஷம் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்குங்க. இப்போ 2014 இப்போ தான் முடிஞ்சது. குறிப்பாக கரெக்டாக 1000 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. 1000 வருடம் பூர்த்தியான ஒரு கோயில். எவ்வளோ அற்புதமான கோயில் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில். இந்த கோயிலை தரிசிப்பதால் ஆயுள் பாக்கியம் நீளும். யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சனி பகவானுடைய வக்ரகதி என்று சொல்லக்கூடிய ஆயுள் பாகத்திற்கு உரித்தான சனீஸ்வர பகவான், யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சில பேர் சொல்லுவாங்க ஆயுசோமம் பண்ணிக்கங்க, இந்த ஆலயத்தில் போய் ஆயுசோமம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்கள் எல்லாம் இந்த தீர்த்த ஈஸ்வரர் அவரை தரிசனம் செய்து அங்கே ஆயுசோமம் செய்யப்பட்டால் சிவ கடாட்சம் கிட்டும். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னாலே சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஒரு ஒழுங்கு இந்த ஆலயத்தில் வந்து கரெக்டாக இருக்குது. இந்த ஆலயத்தை பற்றி நாங்கள் கேள்விப்படும் போது இந்த ஆலயத்துக்கு அர்ச்சகர்லேருந்து சேவை செய்யக்கூடியவங்க மொத்தம் 102 பேர் இருந்திருக்காங்க. இந்த கோயிலுக்கு வேலை செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் 102 பேர் இருந்திருக்காங்க. அப்படின்னா இந்த கோயிலோட அபூர்வம் எவ்வளோ இதுன்னு பாருங்கள். இந்த செய்தி வாயிலாக இந்த ஆலயத்தை தரிசனம் செய்யும் போது சிவாலயங்களுக்கு செல்வதால் உங்களுடைய பாவ வினைகள் அப்படியே அகண்டு போயிருங்க, ஆயுள் பெருகும். இந்த சிவாலயத்திற்கு செல்லும் பொழுது உங்களுடைய ஓம் நமச்சிவாய இந்த பஞ்சாட்சர மந்திரம் ஒலிக்கப்பட வேண்டும். இந்த இடத்துல நீங்கள் தனியாக அமர்ந்து தியானம் செய்யும் பொழுது உங்களுடைய வைப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய இறை அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிட்டும். எப்போதுமே இந்த ஆலயத்தை கட்டியது யார் என்ற கேள்வி நம்மளுடைய நிகழ்ச்சியில் கேட்கப்படும். இந்த ஆலயத்தை கட்டியவர் ராஜராஜ சோழன் என்று சொல்லப்படுகிறது. இந்த ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டிய கோயில்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா லிங்கம் வந்து நல்லா பெருசாக இருக்குங்க. ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் லிங்கம் சின்னதாக இருக்கும். ராமேஸ்வரம், காசி அங்கெல்லாம் இருக்கிற மாதிரி லிங்கம் ரொம்ப சின்னதாக இருக்கும். ரொம்ப அழகுற நமக்கு காட்சி தருகிறது. இறைவன் மனிதனை படைத்தான். மனிதன் சிற்பியாக இருந்து செதுக்கிய சிலை, அதில் உறைந்திருக்கும் சிவபெருமான் நம்மை காத்தருள இவ்வுலகில் 16 செல்வங்கள் இந்த உலகத்தில் இருக்குங்க. மக்கள் பேரு, வெற்றி, செல்வம், மகிழ்ச்சி இதெல்லாம் இருக்கு. பெரியவங்கெல்லாம் சொல்லும்போது சொல்லுவாங்க 16 செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். இங்கே அந்த வேலையை செய்கிறது யாருன்னா காமாட்சி தாயார். இந்த தாயாரை வணங்குறவங்களுக்கு 16 வகையான செல்வமும் கிடைப்பது என்பது உறுதி. பிரம்மமுராரி சுரார்ச்சிதலிங்கம் நிர்மலபாசித சோபிதலிங்கம் ஜன்மஜ துக்கவிநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் தேவமுனி பிரவரார்ச்சிதலிங்கம் காமதஹன கருணாகரலிங்கம் ராவணதர்ப்ப விநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம் सर्वसुगन्धसुलेपितलिङ्गं बुद्धिविवर्धनकारणलिङ्गं सिद्धसुरासुरवन्दितलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गं कनकमहामणिभूषितलिङ्गं फणिपतिवेष्टितशोभितलिङ्गम् दक्षसुयज्ञविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् कुङ्कुम
चन्दनलेपितलिङ्गं पङ्कजहार सुशोभितलिङ्गम् सञ्चितपापविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् देवगणार्चितसेवितलिङ्गं भावैर्भक्तिभिरेव च लिङ्गं दिनकरकोटिप्रभाकरलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् अष्टदलोपरिवेष्टितलिङ्गं सर्वसमुद्भवकारणलिङ्गम् अष्टदरिद्र्यविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् सुरगुरुसुरवरपूजितलिङ्गं सुरवनपुष्पसदार्चितलिङ्गम् परमपदं परमात्मकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् लिङ्गाष्टकमिदं पुण्यं यः पठेच्छिवसन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते. இந்த கோவில்ல யார் இப்போ தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த கோயில் இருக்கிறது. அவர்களுடைய பாதுகாப்பில் இந்த ஆலயம் இருப்பதால் இன்னும் பராமரிக்கப்பட்டு இந்த ஆலயம் சிறப்புற பக்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தலமாக ஆயுள் பெருக வேண்டும் என்பவர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் இடைஞ்சல்கள், இந்த வண்டி வாகனங்களில் போகும்போது சில இடைஞ்சல்கள் அடிக்கடி வரும் ஒவ்வொருத்தருக்கு. சாமி நான் போயிட்டே இருக்கேன், திடீர்னு இந்த மாதிரி எனக்கு ஒரு பயம் வருது அப்படிங்கிற மாதிரி இடைஞ்சல்கள், அவங்கெல்லாம் இந்த ஆலயத்திற்கு சென்று காமாட்சி தாயாரை வழிபடுவதால் அவர்களுடைய இடைஞ்சல்கள் விலகும். நம்முடைய புஷ்பங்கள் கொடுக்கப்படுகிறது, அவை என்ன செய்ய வேண்டும் என்ற செய்தியை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம். சிவபுரம்ங்கிற ஊரில் இருக்கோம், என் ஊர் சிவபுரம் அப்படிங்கிற மாதிரி சிவபுரத்தை விட்டுட்டு இங்கே என்ன செய்கிறோம், எல்லாருமே சிவபுரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இப்போது நமக்கு ஒரு கேள்வி, ஆலயங்களில் கொடுக்கக்கூடிய பூக்கள் பெண்களாக இருந்தால் சூடிக்கொள்ளலாம். இதை பற்றி பேசும் பொழுது நம்ம வீட்டில் தினமும் காலையில் பூஜைக்கு சில பேர் பூ வைப்பாங்க சாமிக்கு. அந்த பூவை என்ன பண்ணுறது? நிர்மால்யத்தை விளக்கி பூஜையை ஆரம்பி என்பார்கள். நிர்மால்யம் கேரளாவிலாம் நிர்மால்ய தரிசனம்னு ஒன்று இருக்குது, குருவாயூர்லாம் அந்த தரிசனம் உண்டு. நிர்மால்ய தரிசனம் என்றால் நேற்று போடப்பட்ட பூக்களுடன் தரிசனம் காண்பது தான் நிர்மால்ய தரிசனம். நிர்மால்யத்தை அகற்றி பூஜையை ஆரம்பி என்பார்கள். நம்ம உடம்பு தான் கோயில், நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் கடவுள். அந்த உயிராகிய கடவுளுக்கு நேற்று உறங்கி எழுந்த பின்பு உடனே குளித்து அந்த இறைவனை வணங்குவது நிர்மால்யத்தை அகற்றி பூஜையை ஆரம்பிப்பது. நம்ம வீட்டில் சில பேர் வீட்டில் காலையிலையும் சாயங்காலையும் விளக்கேற்றக்கூடிய பழக்கம் இருக்கும். காலையில் விளக்கேற்றக்கூடியவர்கள் நேற்று வைத்திருந்த பூவையெல்லாம் எடுத்து, முதல்லலாம் இந்த ஆற்றுல விடுற பழக்கம் இருந்தது, இப்போ அது மறந்துட்டாங்க. நம்ம நேற்று போட்டிருந்த பூவெல்லாம் எடுத்து அதை ஆற்றுல விட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. போக முடியல, தினமும் ஆற்று பக்கத்தில் போக முடியலன்னா ஒரு பாதுகாப்பாக வைத்திருந்து கால் மீதி படாமல் அதை எடுத்து சென்று என்னைக்காவது நம்ம ஆற்றுக்கு போகும்போது கடலில் போட்டுடலாம். நீர்நிலைகளில் விட்டு விடுவது மிகவும் நல்லது. அது கால் மீதி படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சாயங்கால வேளைகளில் விளக்கேற்றும் பழக்கம் இருப்பவர்கள் பொதுவாகவே தினமும் காலையிலையும் சாயங்காலமும் விளக்கேற்றணும். சூரிய உதயத்திற்கு முன்பும் சூரிய உதயத்திற்கு பின்பும் இது ஒரு வழக்கம். அப்பவும் அந்த பூக்களை எடுத்துட்டு புதிய பூக்கள் போட்டு இறைவனை வணங்குவதால் லக்ஷ்மி கடாட்சம் கிட்டும்.
அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே குருவாய் அமர்ந்த சிவனே குன்றாய் எழுந்த சிவனே மலையாய் மலர்ந்த சிவனே மண்ணாள வந்த சிவனே அருணை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே அருணை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர ஓம் ஜெய சங்கர சாம்ப சிவா ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர ஓம் ஜெய சங்கர சதா சிவா அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே ஓம் எனும் நாதம் உன் திருநாமம் ஒன்றாய் இணைந்து வருகிறதே ஓம் எனும் நாதம் உன் திருநாமம் ஒன்றாய் இணைந்து வருகிறதே உன் புகழ் செவிகளில் சேருதே உள்ளம் பரவசமாகுதே உன் புகழ் செவிகளில் சேருதே உள்ளம் பரவசமாகுதே நான் யாரென்றே நடமிடும் ஈசனே நாகாபரணம் சூடிடும் வேஷனே எங்கும் நிறைந்த சிவனே எதிலும் உறைந்த சிவனே எல்லாம் அறிந்த சிவனே ஏழைக்கு இறங்கும் சிவனே உன்னை நினைந்து உருகும் எனக்கு அருள்வாய் அருணாச்சலனே அருள்மிகு தீர்த்த ஈஸ்வரர் ஆலயத்திற்கு செல்லும் வழி பேரம்பாக்கம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேரம்பாக்கம் ஸ்தலத்திலிருந்து சரியாக 3 கிலோமீட்டர் தொலைவில் இவ்வாலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் தீர்த்த ஈஸ்வரர் காமாட்சி தாயாரை தரிசனம் செய்து மகிழ்வோம். ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர ஓம் ஜெய சங்கர சாம்ப சிவா ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர ஓம் ஜெய சங்கர சதா சிவா அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே கிரிவலம் செய்யும் அடியவர் பாடும் பாடலும் பஜனையும் கேட்குதே கிரிவலம் செய்யும் அடியவர் பாடும் பாடலும் பஜனையும் கேட்குதே சிவ சிவ என்றும் நாமமே சிந்தையில் இனிமை சேர்க்குதே சிவ சிவ என்றும் நாமமே சிந்தையில் இனிமை சேர்க்குதே தீயின் தூணாய் நிறைந்திடும் ஈசனே லிங்கோத்பவனே சோழை நிவாசனே கனலாய் எழுந்த சிவனே புனலாய் குளிர்ந்த சிவனே மணலாய் மலர்ந்த சிவனே காற்றாய் கலந்த சிவனே வானாய் வளர்ந்து என்னில் நிறைந்து சுடரும் அருணாச்சலனே ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர ஓம் ஜெய சங்கர சாம்ப சிவா ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர ஓம் ஜெய சங்கர சதா சிவா அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே
குருவாய் அமர்ந்த சிவனே, குன்றாய் எழுந்த சிவனே, மலையாய் மலர்ந்த சிவனே, மண்ணாள வந்த சிவனே, அருணை நிறைந்த சிவனே, அருளை வழங்கு சிவனே, அருணை நிறைந்த சிவனே, அருளை வழங்கு சிவனே. ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர ஓம் ஜெய சங்கர சாம்ப சிவா. ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர ஓம் ஜெய சங்கர சதா சிவா. அருணாச்சலனே ஈசனே, அன்பே சிவமானநாதனே, அருணாச்சலனே ஈசனே, அன்பே சிவமானநாதனே. ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர ஓம் ஜெய சங்கர சாம்ப சிவா. ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர ஓம் ஜெய சங்கர சதா சிவா. ஓம் சிவ சங்கர நம சிவாய, ஓம் நம சிவாய. காமாட்சி தாயார் எப்படி நமக்கு 16 வகையான செல்வங்களை அருள்பாலிக்க காத்திருக்கிறார்களோ அதுபோல இந்த காலையும் மாலையும் நம்மளுடைய 16 செல்வங்களும் பெறக்கூடிய விருப்பமுள்ளவர்கள், அன்னையின் அருளுக்கு பாத்திரமாக நினைப்பவர்கள், இந்த நிர்மால்யத்தை அகற்றி பூஜையை ஆரம்பி என்று சொல்வது போல அந்த செல்வலக்ஷ்மிக்கு அருட்கடாட்சம் கிட்டிட இந்த அற்புதம் தரும் ஆலயம் பகுதியில் இந்த நல்ல செய்தியை தெரிந்து கொண்டு மீண்டும் நாளை காலை அற்புதம் தரும் ஆலயம் பகுதியில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம், கிருஷ்ணார்ப்பணம். உங்கள் ஊரில் உள்ள கோவில்களின் வரலாற்று சிறப்புகளும் ஸ்தல பெருமைகளும் அற்புதங்கள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் இடம்பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 7845027272.